அதிமுகவில் இரு பிரிவினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதிமுகவில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு தரப்பிலும், முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றொரு தரப்பிலும் பிரிந்து மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே சட்டப்பேரவையில் தவிக அரசுக்கு ஆதரவு தெரிவித்ததாக சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்டோரை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்குவதாகவும் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார். இருப்பினும் எடப்பாடி பழனிசாமியால் தங்களை நீக்க முடியாது, தாங்கள் இப்போதும் கட்சியில்தான் இருப்பதாக நீக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அதிமுகவில் நிலவி வரும் இந்த மோதல் காரணமாக ராயப்பேட்டையில் அமைந்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய சி.வி. சண்முகம், அதிமுக தலைமை அலுவலகத்தில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதை அறிந்ததாகவும் கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு செல்ல மாட்டோம் என்றும் தெரிவித்தார். தாங்கள் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் என்பதை நிரூபித்த பிறகு சட்டப்பூர்வமான வழியில் அலுவலகத்திற்குள் செல்வோம் என்றும், அதனால் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். சாதாரண எங்களை சட்டமன்ற உறுப்பினராக, நாடாளுமன்ற உறுப்பினராக, அமைச்சர்களாக பதவிகளை கொடுத்து அழகு பார்த்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவர்கள் கட்டி காப்பாற்றிய இந்த இயக்கம், அந்த இயக்கத்துடைய கோயிலாக நாங்கள் மதிக்கப்படுகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தை நாங்கள் எங்களுடைய கோயிலாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த காரணத்திற்காகவும் அந்த எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் கோயிலான இந்த தலைமை கழகத்தின் மீது ஒரு தூசி படுவதற்கோ, எங்களால் அந்த தலைமை கழகத்திற்கு சிறிதளவும் பாதிப்பு ஏற்படுவதற்கோ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். எந்த நிலையிலும், எந்த சூழ்நிலையும், எந்த காரணத்துக்காகவும் நாங்கள் அங்கே வரமாட்டோம். நாங்கள் சட்டப்படி நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மையான தொண்டர்கள் என்பதை நிரூபித்த பிறகுதான் அங்கே எங்களுடைய கால் பதியும்.